அந்த வீட்ல உன்னை தவிர வேற யாரா இருந்தாங்களா? இல்ல, வேற யாரும் இல்ல சார். யாரும் இல்லாத வீட்ல நகைக்கு கை கால் முளைச்சு அப்படியே உன் பேக்ல ஏறி உக்காந்துச்சா? சார் சார் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். சார், இவ இப்படி கேட்டெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டா சார். நகைக்காக கொலை பண்ண துணிஞ்சவ இவ என்ன வேணாலும் பண்ணுவா சார். இவள விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிங்க, அப்பதான் சார் இவ உண்மையை சொல்லுவா. மேடம், ஏய் இங்க பார், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்லனா என் விசாரணைய வேற மாதிரி இருக்கும். பொண்ணா இருக்கவே பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சார் நீ தான் பண்ணனு ஒத்துக்கிறியா இல்லையா? சார், செய்யாத தப்ப நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? நான் எதுவுமே பண்ணல சார். நான் தான் கொலை பண்ணேன்னு இவங்க சொன்னதை நம்பி என்ன விசாரிக்காதீங்க. யாரு கொலை பண்ணாங்களோ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓ, நான் எப்படி விசாரிக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. கான்ஸ்டபிள், லாக்அப்ல கூட்டிட்டு போய் விசாரிங்க. கூட்டிட்டு போங்க. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் போக மாட்டேன். விடுங்க மேடம். உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. கான்ஸ்டபிள், இன்னும் 10 நிமிஷத்துல உங்ககிட்ட உண்மையை வர வைக்கணும். எழுதிட்டு போங்க, எழுதிட்டு போங்க, எழுதிட்டு போங்க சொல்றேன்ல. உண்மையை வர வைங்க. மேடம் விடுங்க. எப்படி பேசுற? மேடம் விடுங்க மேடம். வா மேடம். மேடம் விடுங்க மேடம். சொல்றேன்ல மேடம். மேடம் ஓடி ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லு. நான் எதுவும் பண்ணல மேடம். ஒரு மாதிரி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ இல்ல மேடம், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னால அதை ஒத்துக்க முடியாது. நீதான் பண்ணி. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்க மேடம். நம்ப மாட்டேன். நீதான் பண்ணிருப்ப. உனக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். மேடம் மேடம் சொல்றியா இல்லையா? ப்ளீஸ் மேடம். சொல்லு சொல்லு மேடம் மேடம் சொல்லுடி.